2021 சட்டமன்ற தேர்தல்ல 100க்கு 100 மார்க் வாங்கின மாதிரி அத்தனை தொகுதியிலையும் அதிமுக மொத்தமா ஜெயிச்சது தர்மபுரி மாவட்டத்துல தான். பாலக்கோடு தொகுதியில முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில கோவிந்தசாமி, அரூர் தொகுதியில சம்பத்குமார் அதிமுக எம்எல்ஏக்களா ஜெயிச்சாங்க. பெண்ணாகரம் தொகுதியில GK மணி, தர்மபுரி தொகுதியில வெங்கடேஸ்வரன் அதிமுக கூட்டணியில பாமக சார்பில் நின்று ஜெயிச்சாங்க. தர்மபுரி மாவட்டத்துக்கு அதிமுக ஆட்சியில செய்த திட்டங்களும் சாதனைகளும் அதிமுகவுக்கு சாதகமா இருக்குது. திமுகவுல இருக்கிறதே மொத்தம் 5 தொகுதி. ஆனா மாவட்ட நிர்வாகத்துல 5-6 கோஷ்டியா இருக்கிறாங்க. திமுக மாவட்ட செயலாளரா இருந்த தடங்கன் சுப்பிரமணி கோஷ்டி, அவருக்கு பதிலா மாவட்ட செயலாளரான தர்மச்செல்வன் கோஷ்டி, தர்மபுரி திமுக MP மணி கோஷ்டி, முன்னாள் அமைச்சரா இருந்த பழனியப்பன் கோஷ்டி, தர்மபுரி மாவட்டத்துக்கு கொஞ்ச நாள் பொறுப்பு அமைச்சரா இருந்த MRK பன்னீர்செல்வம் கோஷ்டி, அப்புறமா செந்தில் பாலாஜி கோஷ்டி, செல்வ கணபதி கோஷ்டி, முத்துசாமி கோஷ்டி, இன்பசேகரன் கோஷ்டி, இப்ப புதுசா உருவாகி இருக்கும் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் கோஷ்டி வரைக்கும் தினசா கோஷ்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. KN நேரு முன்னிலையில திமுக அலுவலகமான அறிவாலயத்துல நடந்த பஞ்சாயத்திலேயே தர்மபுரி திமுகவோட கோஷ்டி சண்டையை தீர்த்து வைக்க முடியல. தர்மபுரி மாவட்டத்துல அதிமுக கூட்டணி 2021 தேர்தல்ல 5 தொகுதி ஜெயிச்சாங்க. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி 2026 தேர்தலை சந்திக்க போறாங்க. தர்மபுரி மாவட்டத்துல முதற்கட்டமா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி 5 தொகுதியிலையும் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்காரு. ஒவ்வொரு இடத்துலயும் அதிமுக நிர்வாகிகளும் பொதுமக்களும் பெரிய அளவுல திரண்டு வந்து எடப்பாடியாருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. காவிரி பிரச்சனையில அதிமுக எடுத்த நடவடிக்கைகள், பழங்குடி மக்களுக்கு அதிமுக செய்த திட்டங்கள், விவசாயத்தை மேம்படுத்த அதிமுக ஆட்சியில செய்த சாதனைகள், இது எல்லாமே அதிமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. திமுகவோட தேர்தல் கால நாடகங்கள் தர்மபுரியில எடுபடுமான்னு சோதனை ஓட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா தமிழகத்தை திமுக ஆட்சியில மாத்தி வச்சிருக்காங்க. குறிப்பா பள்ளிக்கூட மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தர்மபுரி மாவட்டத்துல நடந்த 3 சம்பவங்கள் எடுத்துக்காட்டியிருக்கு. திமுக நிர்வாகிகளே குற்றவாளிகளாகவும் குற்றங்களுக்கு துணை போறாங்களாவும் இருக்கிறதுனால மக்களோட கடும் எதிர்ப்பு ஸ்டாலின் அரசுக்கு உருவாகி இருக்கு. திமுகவோட கூட்டணி கட்சிகளே திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. அதிமுக கூட்டணி வலுவான அடித்தளத்தை அமைச்சு மறுபடியும் தர்மபுரி அதிமுகவோட கோட்டை தானே நிரூபிக்கும் ஏற்பாட்டுல இருக்காங்க. 5 தொகுதியில அதிமுக கூட்டணி ஜெயிக்க போகுது. மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைய போகுதுன்னு தர்மபுரி மாவட்ட பொதுமக்கள் மட்டும் இல்லாம திமுகவோட பெண் நிறுவனமும் திமுக அரசின் உளவுத்துறையுமே ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. பெண்களுக்கு கூடுதலா உதவித்தொகை, பொங்கலுக்கு பரிசு தொகை, இளைஞர்களுக்கு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளோட ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் அறிவிப்பு, இப்படி அடுத்தடுத்து என்னவெல்லாம் செய்யலான்னு திமுக ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே பழைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாம திண்டோட திமுகவை மறுபடியும் நம்புறதுக்கு தமிழக மக்கள் தயாரா இல்ல. தர்மபுரி தொடங்கி தமிழகம் முழுக்கவே அதிமுகவோட வெற்றி வாய்ப்புகள் தொடங்கிடுச்சுன்னு உறுதியா சொல்லியிருக்கு கள நிலவரம்.